மீனா பண்றது கண்டிப்பா தப்பு தான் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ சீதாவும் அருணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரலாம், ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் நினைக்கிறாங்க. இந்த சீதா நல்லபடியா எல்லாரோட சம்மதத்தோட தான் கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ அருணோட பேச்சை கேட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டாங்க. இதனால பாதிக்கப்பட போறது என்னமோ மீனா தான். இப்போ ரிஜிஸ்டர் மேரேஜுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்துருங்க, கரெக்டான டயத்துக்கு சீதாவை கூட்டிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து மீனாவை கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. இப்போ மீனா வந்துட்டு மறுநாள் வெளியில கிளம்புறாங்க. எங்க வெளியில இவ்வளோ சீக்கிரமா கிளம்புற அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க முக்கியமான ஒரு பூ டெக்கரேஷன் ஆர்டர் இருக்குது, அதை பார்க்கறதுக்காக தான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி மீனா சொல்றாங்க. சரி ஓகே, எனக்கு இன்னைக்கு முருகன் வந்துட்டு வெளியில கூப்பிட்டுருக்கப்ப நான் வேற போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஆனால் எங்கே போகணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லலை. இப்போ மீனா வந்துட்டு கிளம்பி சீதாவை கூப்பிட்டுட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க. அங்கேயும் அருண் வந்துடுறாங்க. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான எல்லா ப்ராசஸும் நடந்துட்டுருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம முத்துவுமே வந்துட்டு முருகனை கூப்பிட்டுட்டு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வராரு. ஏன்னா கல்யாணத்துக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத விசாரிக்கிறதுக்காகவும் என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வரணும்னு விசாரிக்கிறதுக்காக அவரும் வராரு. பார்த்தா இங்கே இவங்களும் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. சீதாவுக்கும் அருணுக்கும் ரிஜிஸ்டர் மேரேஜ் முடிச்சுட்டு மீனா சாட்சி கையெழுத்து போடும்போது முத்து வந்து பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறமா முத்துவுக்கு சொல்லவே வேணும், பயங்கரமான கோவம்லாம் வந்துட்டு இருக்கு. ஒரு வார்த்தை கூட பேசாமல் அங்கேருந்து வெளியில் போயிடுறாங்க. அதுக்கப்புறமா சீதாவும் மீனாவும் ரொம்ப பயந்துட்டு, ஐயோ இவங்க பார்த்துட்டாங்களே நீ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு இருக்கிறாங்க. அருண் இருந்துட்டு நான் தான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. அப்போது மீனாவை பார்த்துட்டு முத்து வந்து என்னை நல்லா ஏமாத்திட்டுல, குடும்பமாக சேர்ந்து ஏமாத்திட்டீங்கள அப்படின்ற மாதிரி சொல்ல, மீனா வந்துட்டு ஒரே அழுதுட்டு இருக்கிறாங்க. அருண் இருந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி திமுறா பார்க்குறாங்க. அதாவது ஜெயிச்சிட்டோம்ல, உன் பேச்சை ஒன்னே மீறி நான் கல்யாணம் பண்ணிட்டல அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இனிமேல் வீட்டுக்கே வராத நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறாரு. அதுக்கப்புறமா மீனா வந்துட்டு சரி நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்கள் வந்துட்டு பேசாமல் அவங்கவுங்க வீட்டில் போய் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா நீ வா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அருண்கிட்ட இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. சீதா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே வந்து சந்திரா மீனாவோட அம்மா இருந்துட்டு மீனாவை பயங்கரமாக திட்டுறாங்க. இனிமேல் உன் வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு எனக்கே தெரியல, இப்படி கூட்டிகிட்டு வந்து பண்ணியிருக்கிற, தம்பி வந்து எல்லாமே சொன்னாப்ல, மருமக வந்து எல்லாமே சொன்னாப்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, அதுக்காக அப்பா இருந்தால் இந்த இடத்துல இப்படி தானம்மா நடந்திருக்கோம், சீதாவுக்கு பிடிச்ச மாதிரி தானம்மா கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க, அதனால தாம்மா நம்ம உடனே கொஞ்ச நாள் கழிச்சு உங்கள்கிட்ட சொல்லிக்கலாம்னு நினச்சம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, சந்திராவும் பயங்கரமாக திட்டுறாங்க மீனாவை. எப்படி நீ போய் சமாளிக்க போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல, போ முதல்ல அவன் வீட்டுக்கு கிளம்பி போ அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இவ்வளோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு பதிலாக நான் வந்து போய் சேர்ந்துருக்கலாம், உங்கள் அப்பாவுக்கு பதிலாக நான் போயிருந்துருக்கலாம், இவ்வளோ கொடுமை நீ என்னென்னலாம் வரப்போகுதோ தெரியல எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேருமே அழுதுட்டுருக்குறாங்க. உன்னோட வாழ்க்கையே போச்சு, உன்னோட மாப்பிள்ளை வந்து சொல்லிட்டு மருமக வந்து சொல்லிட்டு போகிறாப்புல, உங்கள் மகளை வீட்லேயே வச்சுக்கோங்க, இனிமேல் சாகுற வரைக்கும் அவள் மூஞ்சில் முழிக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. மீனை அழுதுகிட்டேன்னு சரி நான் வீட்டில் போய் சமாளிச்சறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே வந்துட்டு அங்கே யாருமே இல்லை, கேஷுவலாக வராங்க. என்ன அழுதுகிட்டே இருக்கிற என்ன அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அப்பா கேட்குறாங்க. இல்லை மாமா, நான் ஒரு இது பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நடந்த விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ ஏமா இப்படி ஒரு ஒரு விஷயத்த பண்ண, அவனுக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சிருந்து ஏன் பண்ண, அவன்கிட்ட சொல்லிட்டாவது கொஞ்சம் பொறுமையாக இருந்து பண்ணியிருக்கலாம்ல, எதுக்காக அவசரப்பட்டீங்க, இப்போ உடனே அவசரப்படணும்னு அவசியமே இல்லையே, நல்லவனாக இருந்திருந்தா எல்லாரோட சம்மதத்தையும் கேட்டுட்டு தானே கல்யாணம் பண்ணணும்னு நினச்சிருப்பான், முத்துவை சமாதானப்படுத்தணும்னு தானே நினச்சிருப்பான், ஆனால் நீ அவசரப்பட்டுட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அந்நேரம் நல்லா ஃபுல்லாக குடிச்சிட்டு முத்து வராங்க. வந்துட்டு மீனாவை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லி விரட்டுறாங்க. இனிமேல் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, நீ உன் கூட நான் வாழ போகிறதே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மீனா வந்துட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ முதல்ல வெளியில் தள்ளி கதவை போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளி முத்து வந்து கதவை பூட்டிடுறாரு. இப்போ மீனாவுக்கு வேற என்ன பண்ணனே தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க.